உங்கள் சின்னம் நமது சின்னம் தலைவர் எம்ஜிஆர் சின்னம், மாண்பு அம்மாவின் சின்னம், தாய்க்குளத்தின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க கட்சியுடைய பேக்ரவுண்ட் வச்சு சொல்றேன் சார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவக்கிட்ட கட்சி, மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அந்த கட்சியை வந்து நல்லா நடத்துனாங்க, ஒரு நல்லாட்சி புரிந்தாங்க. அம்மாவுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு நல்ல தமிழ்நாட்டை வந்து சீரும் சிறப்புமா நடத்தினாரு. எல்லா திட்டங்களையும் கொடுத்தாரு. கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த கடன் சுமை இவ்வளவு கடன் சுமை இல்ல. பெண்கள் பாதுகாப்பா வந்து தமிழ்நாடு ஃபுல்லா போயிட்டு வந்தாங்க. எந்த நேரம் இருந்தாலும் பெண்கள் நடமாற்ற சூழ்நிலை இருந்துச்சு. இந்த கஞ்சா போதை இதெல்லாம் இல்லாம இருந்துச்சு. காவல்துறை அவங்க வேலையை செஞ்சாங்க. ஒருத்தர் தப்பு செஞ்சாங்கன்னா அதுக்கான தண்டனை உடனுக்குடன் வழங்கப்பட்டது. இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் நடந்தது. இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு இந்த ஒரு 5 ஆண்டு காலங்களில் ஒரே ஒரு குடும்பம், கருணாநிதியின் குடும்பம் மட்டும் வாழ்வதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குடும்பத்தில் இருந்தும் இழுப்பு வருது. ஒரு குடும்பம் வளர்ச்சிக்காக இருக்கிற எல்லா குடும்பமும் சீரழிஞ்சு போகுது. பெண்கள் நடமாட முடியவில்லை. கஞ்சா போதை பழக்கம் எங்க வேணா சராசரியா எந்த தெருவில் எந்த கிராமத்தில் எந்த ஒரு நகர் பகுதியில் போனாலும் கஞ்சா சராசரியா கிடைக்குது. இந்த மாதிரியான மக்கள் வந்து நாங்க இந்த மாதிரி எழுச்சியா செல்லும் பொழுது எல்லா இடத்துலயும் அதிமுக வேட்பாளர்களை பார்க்கும்போது மக்கள் எழுச்சியா இருக்காங்க. ஏன்னா திமுக மேல அவ்வளவு கோபம் இருக்கு, அதிருப்தி இருக்கு. இதெல்லாம் வச்சு சொல்றோம். அடுத்த முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான். அண்ணன் எடப்பாடியார் தான் சிஎம். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. கரண்ட் பில், விலைவாசி உயர்வு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. கஞ்சா, சின்ன பசங்க கூட கஞ்சா இது ஈடுபாட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவை தமிழ்நாட்டுக்குன்றது. கண்டிப்பாக தேவை. ஆட்சி மாற்றம் இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியும். அடுத்த வர தேர்தலில் முதலமைச்சர் எடப்பாடி 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 இரட்டை இலை கன்ஃபார்மா ஜெயிக்குது 140 தொகுதியில். ஏன் அப்படி சொல்றீங்க? எதனால அப்படி சொல்றீங்க? எதனாலன்னா எங்களுக்கு தெரியும், நல்லா கணிப்பு இருக்குது. நாங்க ஜெயிப்போம், வருவோங்க. முதலமைச்சர் எடப்பாடி தான். நம்புறீங்க? நம்புறோங்க, நம்பிக்கை இருக்கிறோங்க. மக்கள் ஆதரவு நல்லா இருக்குது, அமோகமா இருக்குது. எங்களுக்கு மக்கள் ஆதரவு வந்து அமோகமா இருக்குது, நல்லா இருக்குது. பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. எங்களுக்கு எடப்பாடி தனி மெஜாரிட்டியில உக்காராரு, இரட்டை இலை ஜெயிக்குது. அடுத்த முதல்வர் வந்து 100% எடப்பாடி ஐயா தான். எதுக்குன்னா இப்போ இருக்கிற ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா என்ன அட்டூழியம் நடக்குதுன்றது மக்களே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கு நடக்கிற அத்தியாச்சாரங்கள் ஃபர்ஸ்ட், இது மெயின். அடுத்தது வந்து இளைஞர்கள் சீர்கேடும் கஞ்சா பழக்கம், இதுதான் 2 மெயின். அது தவிர்த்து நம்ம இந்து விரோத காரியங்கள் வந்து கோவிலை இடிக்கிறது, அப்புறமா கோயில்கள்ல இருந்து கொள்ளடிக்கிறது, இது எல்லாமே வந்து மிக தீவிரமா நடந்து கொண்டு இருக்கிறது. இது அது தவிர்த்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல வந்து மேஜரா பெரிய டெவலப்மெண்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறது தான் கண்டி, மீதிபடி டெவலப்மெண்ட் புதுசா இண்டஸ்ட்ரீஸ் வந்தது எதுவுமே இல்லை. இதுதான் வந்து என்னோட கருத்து. மக்கள் ஆதரவு வந்து அதிமுகக்கு, பிஜேபி கூட்டணி, என்டிஏ கூட்டணிக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. டிஎம்கேக்கு வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அது தவிர்த்து வெறும் என்டிஏ கூட்டணிக்கு தான் சிறப்பான ஆதரவு இருக்குன்னு என்னோட. அதுதான் இப்போ டிஎம்கேவோட மக்கள் விரோத ஆட்சிக்கு உண்டான பலன் தான் இது. இன்கம்பன்சி அதிகமா இருக்கு, மக்களுக்கு வந்து இன்கம்பன்சி அதிகமா இருக்கு. சேம் இந்த எல்லாருமே வந்து இப்போ ப்ரியாரிட்டி கொடுக்கறது என்னது, நம்ம பசங்களோட எதிர்காலம் தான். சரிங்களா? அந்த பசங்களோட எதிர்காலமே வந்து கேள்விக்குறியா இருக்கும் போது எப்படி அந்த கவர்மெண்ட்டை வந்து ஆதரவு தருவாங்க?
ஒரு குடும்பம்னா பசங்க தான் அடுத்த எதிர்காலம். அவங்க எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு. அப்போ எப்படி டிஎம்கேக்கு ஓட் பண்ணுவாங்க? அகேன்ஸ்டா தான் ஓட் பண்ணுவாங்க. என் பேர் பார்த்திபன், ராமாபுரம் 155 பிரச்சார குழுவில் நான் இருக்கிறேன். இந்த ஆட்சி நல்ல ஆட்சியில் அடுத்த ஆட்சி நல்ல ஆட்சி வரும். எடப்பாடி முதல்வர் வருவார். திமுக ஆட்சியில் மக்கள் யாரும் பயன்படுத்தவே இல்லை. அதனால மக்களே சொல்லு, அதனால எல்லா மக்களும் சேர்ந்து எடப்பாடி அவர்கள் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் வெற்றி பெறுவார். இது உறுதி. எதனால அப்படி சொல்றீங்க? நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோமே ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஏறி, மின்சாரம் ஏறி போச்சு, மளிகை பொருள் ஏறி போச்சு, எல்லா பொருளுமே விலை ஏறி போச்சு. விவசாயம் போயிடுச்சு. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த தூய்மை பணியாளர்களுக்கு தனியாக பைசா கிடைக்குது இல்லை, ஆசிரியர்களுக்கு தனியாக ஊதியம் கிடைக்குது இல்லை, ரேஷன் கடை சரியாக பொருள் சரியாக கிடைக்குது இல்லை. ஆக மொத்தமே கொலை கருப்பழி. ஆக எல்லாம் அடுத்த வருஷம் 2026 சட்டசபை தேதியில் எங்கள் எடப்பாடி ஐயா பாரதிய ஜனதா கூட்டணியில் வெற்றி பெறுவார், முதல்வர் ஆவார். என்ன பண்ணுவீங்க? நாங்கள் சொன்னது செய்வோம். எடப்பாடி சொன்னது செய்வோம். சொன்ன கொள்கை தெரியும். எங்களுடைய பிரதமர் வந்து எத்தனோ திட்டம் எங்களுடைய மோடிஜியோட திட்டத்தில் எவ்வளோ அறிவிச்சிருக்காரு. அதான் அனைத்தும் நாங்கள் செஞ்சு முடிப்போம். நம்பிக்கை இருக்கு, 100% நம்பிக்கை உண்டு. எங்கள் மேலே இப்போ அந்த ஆட்சி இருக்குன்னா கீழே நம்ம சப்போர்ட் எடப்பாடியார் அண்ணன் ஜெயிச்சாருன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுவார். எல்லா தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாம் சிறந்த முறையில் கிடைக்கும். மக்கள் பிரகாசமாக இருக்கு. வரணும் அனைத்துமே வரணும். எடப்பாடி வரணும், ஜெயிக்கணும், நல்லா இருக்கணும். எடப்பாடி தான் வருவார். எடப்பாடி நினைக்கிறீங்க? அவர் ஆட்சி வரணும், அதுதான். ஆமா, எடப்பாடி என்ன பண்ணுவாரு? எல்லா வசதியும் தான் பண்ணி தருவாரு. எடப்பாடின்னு நினைக்கிறோம். ஆட்சி நடத்துறது சரியில்லை, அதனால எடப்பாடி வரணும்னு நினைக்கிறோம். எடப்பாடி சார் வந்தா நல்லா இருக்கும் சார். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இது ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், மாற்றம் கிடைக்கும். மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆமா சார். மக்கள் இதெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு இருக்கு? ஆதரவு என்னன்னா இப்போ மாத்தி எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் சின்ன வயசுல இருந்தே நாங்கள் ரெட்டல் தான் போட்டுட்டு இருக்கோம் ஓட்டு. ஆமா, அவரே இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். எடப்பாடியார் வந்தாக்க நல்ல ஒரு சலுகை கிடைக்கும். அவர் தான் வரணும். நல்ல ஆட்சி மலரும் அவர் தான் வரணும். அவர் தான் பாதுகாப்பு. எடப்பாடியார் தான் வரணும். எங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிறாரு. எங்களுக்கு இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ லேப்டாப்லாம் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆட்சியில என்ன கொடுத்தாங்க சொல்லுங்க? லேப்டாப் கொடுக்குறோம், நாங்க கொடுக்கல. என் பொண்ணு படிச்சது என் பொண்ணுக்கே கொடுக்கல. அப்புறம் என்ன பண்ண சொல்லுங்க? யாருக்கு போடுவாங்க? அம்மா கொண்டு வந்த திட்டத்தை இவங்க மொத்தமா அப்படியே நிறுத்திட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க வந்தா திரும்பி அம்மா கொடுத்ததெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இது உண்மைதாங்க. உண்மையினால தாங்க அவங்க சத்தியம் சொல்லிட்டு போறாங்க. அவங்களுக்கு நாங்க தாங்க ஓட்டு போடுவோம். திமுக தீய சக்தி. திமுக நடக்காட்டி இந்த ஆட்சி நடக்கும். ஆமா, மக்களோட ஆதரவு அமோகமா இருக்குது. திமுகவுக்கு கிடையாது. மக்களோட ஆதரவு அதிமுகவுக்கு தான். பட்ட கஷ்டங்கள்லாம் தீர்றோம். ஆனா நாங்க இனிமே மாறிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க மக்களுங்களே. அவங்க திமுகவுக்கு போட மாட்டேன்ட்டாங்க, அதிமுகவுக்கு தான் போடுவான்னு சொல்லிட்டாங்க. அவரு நல்லது செஞ்சிருக்காரு. எல்லாமே இந்த சொல்லியிருப்பாரு, இப்ப பாத்திருப்பீங்கல்ல எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு. மக்கள் ஆதரவு நல்லா தான் இருக்கு. ஆனா திமுக நடுவுல கூப்பன் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு ஏமாத்துறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒழியணும், அவ்வளவுதான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. மிக சிறப்பான முறையில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் நிச்சயம் அரியணை ஏறுவார், இது உறுதி. இன்றைய சூழ்நிலை சாதகமாக இருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகால ஆட்சி மிக கொடுமையான ஒரு ஆட்சியாக, பள்ளி சிறுவர்களிடையே கஞ்சா பழக்கம் தலைவிரித்து ஆடுகின்றது. பெண்களின் பாதுகாப்பு மிக கொடுமையான முறையில் கிண்டலும் கேலியுமாக இருக்கின்றது. ஆக இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் நம்முடைய விவசாயிகளின் காவலர் எடப்பாடியார் அவர்கள் அரியணை ஏறுவது உறுதியாகிவிட்டது. மக்களோட ஆதரவு மிக சிறப்பாக இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு தெருக்களிலும் சென்று இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியை உட்பட்டவரை மிகச் சிறப்பான முறையில் மக்கள் வரவேற்கின்றனர். நிச்சயம் ஆட்சி மாற்றம் தேவை என்பதில் உறுதியாக உள்ளனர். எதனால் ஆட்சி மாற்றம் தேவை? இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி மிக
ஒரு கேவலமான முறையில் பெண்களை மானபங்கம் செய்யும் விதமாக இருக்கட்டும், 2 வயது குழந்தை மானபங்கம் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார். மூத்த பெண் பாட்டியாக இருக்கும் முதியோர் பெண்கள் வரை, முதியோர் வரை இந்த காம கொடூரன்களால் சித்திரவதை செய்யப்படுகின்றனர். ஸோ அதேபோல் பள்ளி சிறுவர்கள் இந்த கஞ்சா பழக்கம் என்பது மிக கொடுமையான முறையில் அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது. ஆக மக்கள் நிச்சயம் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர். வருங்கால சந்ததியின் எதிர்காலத்தை முன்னிட்டு நிச்சயம் இந்த மாற்றத்தை தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. நன்றி நன்றி நன்றி. அடுத்த முதல் வேட்பாளர் வந்து நிச்சயமா எடப்பாடி தான். எடப்பாடினா ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. அவருடைய முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது நாங்களாம் நல்ல திட்டங்கள், நல்ல ஒரு நாடு அமைதியாக இருந்தது, எல்லாமே நல்ல திட்டங்களாக அனுபவிச்சிருக்கோம். மக்கள்லாம் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து இளைஞர்களும் சரி, குழந்தைங்களும் சரி, எல்லாருமே நாடு எங்கே போயிருக்குதுன்னு எங்களுக்கு சொல்ல முடியல. செயின் பறிப்பு, திருட்டு, கொள்ளை, நடு ரோட்லேயே வெட்டி போடுறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அரசியல் வந்து எதுக்காகனா மக்களுக்காக தான் வந்து தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறோம் நம்ம. அது வந்து அவங்களுக்கே இது பாதுகாப்பு இல்லாத போது அப்போ எதுக்காக நீங்கள் வந்து அந்த ஆட்சியில் இருக்கணும்? அதனால ஆட்சி மாற்றம் தேவை. மக்களுக்கு மெயினாக மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். மக்கள் ஆதரவு அமோகமாக இருக்குது. வெற்றி நிச்சயம். கூட்டணி வந்து நல்லா எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் சந்திக்கிற மக்கள் எல்லாம் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் உண்டாக்குறதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோன்னு சொல்கிறாங்க. மக்களுடைய மனசெல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா அவ்வளோ வேதனையில் இருக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஒரு மாணவர்களுக்கோ, மாணவிகளுக்கோ, ஒரு இளைஞர்களுக்கோ, ஒரு வயசான ஆளுங்களுக்கும், மக்களுக்கும், ஒரு ரோட்டில் நடந்து போகிற பெண்களுக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. கண்டிப்பாக மாற்றம் வேணும். அரசியல் நலத்திட்டங்கள் இப்போ அந்த முதல்ல என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த இலவசம் கொடுத்து மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாற்றி ஓட்டு வாங்கி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யல அரசு. மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறதுக்கு தான் நம்ம அவரை வந்து மக்களால் தேர்ந்தெடுத்து நம்ம நியமனம் பண்ணுறோம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக மக்களுக்காக செய்யவில்லை அவங்க. அதனால ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேணும். முதல்ல மெயினாக இப்போ நாங்கள் வந்து கூட்டணியில் வந்து எதுக்கு வந்துக்கிறோன்னா, ஆட்சி மாற்றம் பண்ணி நம்ம வந்து தொகுதி வேட்பாளரை ஜெயிக்க வச்சு நம்ம முதல்ல தொகுதியில் என்னென்ன குறைகள் என்னென்ன மாற்றணும் அதெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒத்துழைச்சி கண்டிப்பாக அவர் தொகுதி வேட்பாளரை ஜெயிக்க வைப்போம். ஜெயிச்சிட்டாரு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அவ்வளோ அமோகமாக மக்களோட வரவேற்பு கண்டிப்பாக வெற்றி பெற்றுட்டோம். ஏன்னா மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க நிறைய. நாங்கள் போகிற இடம்லாம் மக்கள் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க. மக்கள் ஆதரவு நிறைய இருக்கு. நாங்கள் போய் கேன்வாஷ் பண்ண போகிற இடத்துலலாம் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வேணும். இது வந்து ரொம்ப அராஜக ஆட்சியாக இருக்குது, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இருக்குது. அவங்க மக்கள் வாயாலேயே சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரணும். இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் வந்து 2வது முறையாக பிரச்சாரம் செய்யறதுக்காக வந்திருக்காரு கோவைக்கு. அதை பற்றி உங்களோட கண்டிப்பாக அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஆட்சி வரணும், ஒரு நல்ல ஆட்சி மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் அவர் கண்டிப்பாக ஒரு மீட்டிங்லேயும் அவர் சொல்கிறாரு. மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், யாரை எடுக்கணும் யாரை விட்டுடணும் அவங்க மக்கள் தான் யோசிக்கணும். எவ்வளோதான் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்கன்னா குழந்தைங்களுக்கு அறிவுரை தான் சொல்லுவாங்க. ஏற்றுக்காத மக்கள் இது நல்லது தான் கொடுக்குறோம் மக்களுக்காக சொல்லும் போது மக்கள் யோசிக்கணும், விழிப்புணர்வாக இருக்கணும். நம்ம மறுபடியும் போய் அதில் மாட்டக்கூடாது. அதில் மாட்டி நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம வந்து ஒரு கெட்ட ஆட்சியை கொடுக்கக்கூடாதுன்னு என்னுடைய கருத்து. நன்றி.